வங்காளதேசம், பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 112 பேர் சிப்பாங் KLIA விமான நிலையம் வழியாக இந்நாட்டுக்குள் நுழைவதில் இருந்து நேற்று தடுத்து நிறுத்தப்பட்டனர். AKPS எனப்படும் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தின் விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தாங்கள் மேற்கொண்டு வரும் தொடர் கண்காணிப்பின் பலனாக அம்முயற்சி முறியடிக்கப்பட்டதாக AKPS இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 300 பேரை சோதனைக்கு உட்படுத்தியதில் வந்திறங்கிய 5-6 மணி நேரங்களாகியும் குடிநுழைவு சோதனை சாவடிகளுக்கு செல்லாமல் சுற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டம் அதிகாரிகளின் கண்களுக்கு தென்பட்டது. கடைசியில் உரிய காரணங்கள் மற்றும் முறையான ஆவணங்கள் இல்லாத இந்த 112 பேரும் கைதானதாக AKPS கூறியது. அவர்கள் தத்தம் சொந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்படுவர். நாட்டின் நுழைவாயில்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு இதுபோன்ற அமலாக்க மற்றும் சோதனை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அது உறுதியளித்தது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.